पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். நியாயமாக கிடைக்க வேண்டிய ராஜ்யம் ஊசி முனை இடம் கூட தரமாட்டேன் என்று துரியோதனாதிகள் கூறியதால் பாண்டவர்கள் பகவான் கிருஷ்ணனை தூதுவனாக அனுப்பி எப்படியாவது ராஜ்யத்தை பெற்றுத்தரும்படி பணிக்க தர்மராஜரிடம் பகவான் கிருஷ்ணன் ஸ்பஷ்டமாக தெரிவித்தான். எப்படி போய் கேட்டாலும் நிச்சயமாக அவன் ராஜ்யத்தை தரமாட்டான். தர்மராஜா, தயவு செய்து அப்படி ஏதாவது எண்ணம் இருந்தால் அதை விட்டுவிடு. அவன் செய்த அதர்மம் இந்த உலகத்தில் அனைவரும் அறிய வேண்டும் என்பதற்காகவே நான் இப்பொழுது செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணன் தூதுவனாக செல்ல சம்மதித்து அஸ்தினாபுரம் பார்த்து அவன் நடக்கலான. வழிநெடுக தோரணங்கள், அங்கங்கு மண்டபங்கள் இருந்த பொழுதும் எதையும் ஏறிட்டு பார்க்காமல் அவர்கள் தந்த வரவேற்பை மட்டும் ஏற்றுக்கொண்டு விதுரனுடைய வீட்டிற்கு சென்று உணவருந்தினான் பகவான் கிருஷ்ணன். பக்தன் என்றால் அவ்வளவு பிடிக்கும் பகவான் கிருஷ்ணனுக்கு. அதனால தான் அவரே பக்த வத்சலன், பக்த பராதீனன் என்று சொல்கிறார். குந்தியை பார்த்து ஆறுதல் வார்த்தைகள் கூறி துரியோதனன் வீட்டிற்கு சென்று இரவு அந்த இடத்தில் அன்னம் உண்ணமாட்டேன் என்பதை ஸ்பஷ்டமாக கூறிவிட்டு விதுரனின் வீட்டிற்கு வந்தான். காலையில் சபை. துரியோதனன், சகுனி, கர்ணன் மூவரும் வந்து அழைக்க பகவான் கிருஷ்ணன் சபைக்கு சென்று திருதராஷ்டிரரிடம் பார்த்து பலவிதமான விஷயங்கள். திருதராஷ்டிரா, நீ ராஜன் என்கின்ற ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னை நம்பி இந்த பிரஜைகள் இருக்கிறார்கள். ஆனால் சபையில் எவ்வளவு அதர்மம் நடந்தாலும் அதை கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாய். காரணம், உன்னுடைய புத்திர வியாமோகம் என்பது உன்னுடைய கண்ணை மறைத்து விட்டது. முதல் இதிலிருந்து வெளியே வா. உன்னவரும் சரி, பாண்டவர்களும் பிழைக்க வேண்டுமென்றால் அவர்களுக்கு உண்டான ராஜ்யத்தை கொடுப்பதை தவிர வேறு வழி ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணன் பலவாறு எடுத்து கூறினான். ஆனால் அதையெல்லாம் கேட்கும் நிலையில் திருதராஷ்டிரன் இல்லை. பரசுராமர் எழுந்து நின்று, ஏனா இவர்களை எல்லாம் தயார்படுத்தினவர் இல்லையா, அர்ஜுனனுடைய பராக்கிரமம் என்ன, எவ்வளவு விசித்திரமான பானங்களை அவனால் என்ன சொல்லுது, அவ்வளவு ரகசியத்தை அறிந்திருக்கிறான் என்பதையெல்லாம் எடுத்து சொல்லி, நீங்கள் நினைப்பது போல் யுத்தத்தில் அர்ஜுனனை வீழ்த்துவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை என்று பரசுராமரே கூறுகிறார். ஆனால் அதனையும் சட்டையின்றி பாருங்க துரியோதனன் கேட்க மறுக்கிறார். மகனே என்கின்ற வாஞ்சையோடு கண்வரிஷிகள் எழுந்து நின்று பலவிதமான என்ன சொல்லுது உபதேசங்களை கூறினார். அதற்கு பல கதைகளை எல்லாம் கூறினார். ஏனென்றால் என்னால் இந்த உலகத்தையே வீழ்த்த முடியும் என்கின்ற அகங்காரம் கொண்டவன் நிச்சயமாக வீழத்தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ தூரம் எடுத்து சொல்லியும் பரிகாசத்துடன் தொடை தட்டி சிரித்து அவமானப்படுத்தினான் கண்வரிஷிகளை. கடைசியில் இவ்வளவு நல்லது சொல்லியும் அதை ஏற்க மறுத்து பரிகாசம் செய்கிறானே என்று, எப்பொழுது என் முன்னாலே தொடை தொட்டி இந்த மாதிரி அபமானத்தை ஏற்படுத்துகிறாயோ உன்னுடைய சாவு தொடையிலே தான் அப்படின்னு சொல்லிட்டு சாபமிட்டார் கண்வரிஷிகள். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து சில விருத்தாந்தங்கள் அப்படியே வந்து கொண்டிருக்கிறது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கருடன் அந்த ரிஷிகளை சுமந்து பல திக்குகளுக்கு செல்கிறான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய விருத்தாந்தம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். விஸ்வாமித்ர ரிஷியினுடைய கதைகளை சொல்லி சுமார் 100 வருட காலம் ஒரு பரீட்சை நடந்தது. சுட சுட சாதத்தை கையில் பிடித்தபடியே நின்று கொண்டிருந்தார். யமதர்மராஜனே வசிஷ்ட ரிஷி ரூபத்தில் வந்து நீ நிச்சயமாக பிராமணன் ஆக தகுதி உடையவன் அப்படின்னு சொன்னான். அந்த நேரத்தில் விஸ்வாமித்திரருக்கு
ரிஷி சேவைகளை செய்தவர் காலவ ரிஷி. இப்போ இந்த நேரத்தில் இந்த குருவுக்கு விஸ்வாமித்திரருக்கு தட்சணை கொடுக்க வேண்டும், குரு தட்சணை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேண்டாம் என்று பலமுறை மறுத்தும், இல்லை நீங்கள் கேட்கத்தான் வேண்டும் என்று விஸ்வாமித்திர ரிஷிகளை வற்புறுத்த 800 குதிரைகள், வெள்ளை குதிரைகள், ஆனால் காதில் மட்டும் என்ன சொல்றது கருப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த குதிரைகளை எப்படி நாம் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அந்த நேரத்தில் கருடன் வர, என்ன ரிஷிகளே மிகவும் குழப்பத்தில் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கருடன், உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நான் உதவுகிறேன் என்று தானாக வந்து உதவுவதற்கு வந்தான் கருடன். எம்பதிக்கில் போனால் இவர்களுக்கு வேண்டிய விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதலில் பூர்வம், அடுத்து தக்ஷிணம், அடுத்து பச்சிமம், உத்தரம் என்று பல திசைகளுடைய பெருமைகளை கூறினான். யாரு? கருடன். எந்தெந்த திசையில் என்னென்ன விதமான பெருமைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கடைசியாக சொல்லிட்டு இருக்கும்போது உத்தரம் என்றால் வடக்கு திசை, அந்த வடக்கு திசையில் நேரா சென்றால் சாக்ஷாத் பகவான் இருக்கக்கூடிய அனந்தாசனம் என்கின்ற அவனுடைய வீடு இருக்கக்கூடிய திசை. ஏன்னா இந்த திசையில்தான் அர்ஜுனனை பகவான் கிருஷ்ணன் அந்த பிராமணனுடைய குழந்தைகளை தேடுவதற்காக கொண்டு வந்தார். அப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த திக்கே இந்த வடக்கு திசை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ காலவ ரிஷியை கருடன் சுமந்து பறக்கலானான். அவனுடைய வேகத்தை காலவ ரிஷியினால் பொறுக்க முடியவில்லை. கருடா, முதலில் நீ நில், இந்த வேகத்தில் சென்றால் உன்னோடு என்னால் பயணிக்க முடியாது, தயவு செய்து கீழே விடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கருடன் நின்றான். காலவ ரிஷி இறங்கினார். இப்பொழுது பசிக்கிறதே, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த இடத்தில் சாண்டலி என்கின்றவள் தபஸ் செய்து கொண்டு இருந்தார். அந்த நேரத்தில் பாருங்க, கருடனும் சரி காலவ ரிஷியும் வேண்ட பலவிதமான உணவு உபசரித்தால் சாண்டலி. அங்கேயே 2 பேரும் உறங்கினர். காலையில் எழுந்தால் கருடன் அவனுடைய இறக்கைகளை இழந்திருந்தான். எதனால் இப்படி ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாருங்க, உன் மனதில் என்னை பற்றி தவறாக ஏதோ நீ நினைத்தபடியால் நீ உன்னுடைய இறக்கைகளை இழந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு சாண்டலி சொல்கிறார். கருடன் தேவதைகளுக்கெல்லாம் தலைவனாக இருந்த பொழுதும் மனதில் இந்த குரூர எண்ணங்களை என்ன சொல்றது நிறுத்த முடியவில்லை. கவலைப்படாதே கருடா, நிச்சயமாக உன்னுடைய இறக்கை வந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தேவதைகளுக்கும் இந்த மாதிரி சோதனைகள் வரத்தான் செய்யும். ஏன் இந்திரனுக்கு வரவில்லையா? அகங்காரம். எல்லா படையிலும் எனக்கே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கோப்பர்கள். திடீரென பகவான் கிருஷ்ணனுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொள்ள மனம் ஒப்பவில்லை இந்திரனுக்கு. இந்த கோப்பர்களை அழித்து விடுவேன் என்று மிகப்பெரிய மலையை தருவித்தான் இந்திரன். கோப்பர்களை காக்க தன்னுடைய சுண்டு விரலால் கோவர்தன மலையை தூக்கி அவர்களையே காத்த விருத்தாந்தத்தை. ஏன்னா தேவதைகளாக இருந்தாலும் சில நேரம் அந்த அகங்காரத்தினால் தவறு செய்து விடுகிறார்கள். உடனே தேவர்கள் எல்லாம் இப்படித்தான் அப்படின்னு எண்ணக்கூடியது. இவர்களுக்கு எப்போதாவது இந்த மாதிரி ஒரு யோசனை, தவறான யோசனை வருகிறது. ஆனால் நம்மை போன்ற மானிடர்களுக்கு சதா சர்வகாலமும் தவறான யோசனை தான் அதிகமாக இருக்கிறது. இப்போ சாண்டலி என்ன சொல்கிறாள்? இந்த மாதிரி காரணத்திற்காக நாங்கள் தேடி வந்திருக்கிறோம், எந்த திக்குக்கு செல்ல வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த சாண்டலிக்கு எப்படி இவ்வளவு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சதாச்சாரம், தன்னுடைய வாழ்க்கையில் ஆச்சாரத்தை ஒரு நொடியும் பிறழாது பாலித்து வருபவள். அவள் அழகானவளா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, மகா குரூபி. ஆனால் ஆச்சாரத்தில் நடப்பதனால் பாருங்க, அவளுடைய முகம் வசீகரமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா
எப்பொழுது ஆச்சார அனுஷ்டானங்களை யார் ஒருவர் கடைபிடித்து தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறார்களோ சரி, அவர்களுடைய ஜீவன், அதாவது வாழ்க்கை சிரேஷாக இருக்கும். இந்த செல்வம் அப்படிங்கிறது நாம் நித்தியம் அனுஷ்டிக்கக்கூடிய ஆச்சார அனுஷ்டானத்தினால் வருவது. பாருங்க, அது மட்டுமல்ல, மகா சுந்தரியாக இருந்து ஆனால் அவள் துராச்சாரியாக இருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை, எதுவும் வராது. பாருங்க, இதுல கருடனுக்கு இறக்கை வந்தது. இப்போ எங்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு காலவரிஷியும் கருடனும் சாண்டலியிடம் கேட்க அவளே இதற்கு உண்டான உபாயத்தை தருகிறாள். யயாதி என்கின்ற ராஜன் இருக்கிறான். சரி, அப்போ அவனிடம் நீ போய் கேட்டால் எனக்கு என்னவோ, நீ கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த குதிரை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாண்டலி அந்த பத்னி சொன்னதை கேட்டு இவர்கள் யயாதி ராஜனை பார்ப்பதற்காக போகிறார்கள். சரி, உடனே நேரா அந்த காலவரிஷி தன்னுடைய மகளை, அவள் அதிரூப சுந்தரி என்றும் அவளை திருமணம் செய்து கொடுப்பதற்கு சம்மதம், ஆனால் எனக்கு இந்த மாதிரி 800 குதிரைகள் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே யயாதிக்கு மாதவி என்கின்ற, பாருங்க, ஹரிஷ்யவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா தீர்மானம் பண்ணிட்டார் யயாதி. ஆனா அதற்கு வரதட்சணையாக 800 குதிரைகள் கேட்டான் இல்லையா, வெறும் 200 குதிரைகளே என்னிடம் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு யயாதி ரிஷிகள் சொல்றார். பார், இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவளுக்கு 800 குதிரைகள் தேவைப்படுகிறது. ஆனால் யயாதி அவருடைய மகனான ஹரிஷ்யவன் அவனை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறதுனால 200 குதிரைகள் கிடைக்க இருக்கிறது. இதுல என்னன்னா, எப்பொழுது இது கிடைக்க ஆரம்பித்ததோ கருடன் என்னுடைய வேலை முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு கருடன் கிளம்பினார். ஏன் கேட்டீங்கன்னா, காலவரிஷி தன்னுடைய மகள் எப்பேற்பட்டவள், ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் அப்பேற்பட்டவள் அப்படின்னு யயாதி ரிஷிகிட்ட சொல்லக்கூடிய பல விஷயம். உதாரணத்துக்கு, முக்கியமாக பெண் என்றால் 5 இடங்களில் மிருதுவாக இருக்க வேண்டும், இது லட்சணங்களில் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரேகை, சரி, கேசம், அடுத்து ரோமம், நகம், சர்மம், இவை 5ம் யாருக்கு மிருதுவாக இருக்கிறதோ அவள் சுந்தரி எனப்படுவாள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுப்போ 3 விஷயங்கள் கம்பீரமாக ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டும். 3ன்னா துவனி, அதாவது குரல், அடுத்து மனசு, அடுத்து நாபி. இந்த 3 விஷயமும் எந்த ஒரு பெண்ணுக்கு கம்பீரமாக இருக்கிறதோ அவள் சர்வ லட்சணம் நிரம்பியவள் என்று மகாபாரதம் வர்ணிக்கிறது. அது மட்டுமில்ல, சில இடங்கள் சிகப்பாக இருக்க வேண்டும், அதுவே லக்ஷண்ய சாஸ்திரம் அப்படின்னு. என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளங்கை, அடுத்து காலடி, அடுத்து கண், நகம், இவை சிகப்பாக இருக்க வேண்டும். பாருங்க, இதுல என்ன என்ன லட்சணம் சொல்லி இருக்கிறதோ அது அத்தனையும் நிரம்பி இருப்பவள் என்னுடைய மகள் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய லட்சணத்தை பற்றி யயாதி ராஜனிடம் ரொம்ப அற்புதமாக விவரிக்கிறார். இப்போ 200 குதிரை கிடைச்சது. இப்போ கல்யாணமாகி நாளைக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா, ஆனா அவ சொல்றா, எத்தனை திருமணம் ஆகி குழந்தைகள் பிறந்தாலும் மீண்டும் நான் கன்னியாகவே இருப்பேன், அப்படி ஒரு வரம் என்னிடம் இருக்கிறது என்று காலவரிஷியிடம் தன்னுடைய மகள் சொல்ல, இப்போ முதல் கல்யாணம் நடந்தது. சரி, ஒரு குழந்தை ஆகும் வரை தான் நான் இங்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஷ்யவனை திருமணம் செய்தால், இப்போ திருமணம் ஆன உடனே அடுத்து வசுமனா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வசுமனா அப்படின்னு பையன் பிறந்த உடனே ரைட் 200 குதிரைகளை கொண்டு கிளம்பிட்டார்.
அடுத்து திவோதாசன் என்கின்ற ராஜனுடைய அரண்மனைக்கு செல்கிறார். அங்கு போய் தன்னுடைய மகளை பற்றி சொல்ல அவரும் என்ன சொல்கிறாருன்னா, தன்னிடமும் 200 குதிரை மட்டுமே இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அங்கும் தன் திருமணம் நடந்து அவர்களுக்கு பிரததர்னா அப்படிங்கிற ஒரு பையன் பிறக்கிறான். அப்போ 200 கூட்டல் 200 400 குதிரைகளை சம்பாதித்தார். அடுத்து உசீனர் அப்படின்னு ஒரு ராஜனுடைய அரண்மனைக்கு சென்று அங்கும் 200 குதிரைகளை சம்பாதித்தார். திருமணம் ஆன பின்னாடி அவர்களுக்கு சிபி என்கின்ற ஒரு குழந்தை பிறந்தார். இப்போ 3 திருமணம் அடைந்தும் இவள் கன்னியானால் 1, 3 பேருக்கும் மகவு பிறந்தது. 200 200 200 என்று 600 குதிரைகளை சம்பாதித்து விட்டார். மீதம் இருக்கக்கூடிய 200 குதிரை இவர்களுக்கு கிடைத்ததா இல்லையா என்பதனை நாளை பெறுகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.